இந்த 2026ல உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகணும், க்ரோ பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நாம் கிளியராக புரிஞ்சுக்கணுங்க. ஆட்ஸ் மட்டும் போட்டால் லீட்ஸ் வராது, கான்டென்ட் மட்டும் போட்டாலும் சேல்ஸ் வராது. ஏஐ யூஸ் பண்ணினாலே பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா அப்படின்னா அதுவும் ஆகாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ 2026ல் வெளில போகிற பிஸ்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரை கிளியராக புரிஞ்சு அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணி ஏஐ ஸ்மார்ட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணி அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற பிஸ்னஸ் தான் இனிமேல் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகும், அதுவும் க்ரோவும் ஆகும். இதுதான் நிரந்தர உண்மை. இது நானா சொல்லலை, ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வே சொல்லுதுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசியாக முடியறதுக்குள்ள நாம் ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, உங்கள் பிஸ்னஸுக்கு ரைட் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. ரெண்டாவது, லீட்ஸ் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது, மார்க்கெட்டிங்கில் கன்ஃபியூஷன் ரொம்ப குறையும். நாலாவது, ஆட்ஸ் இல்லாமல் ஆர்கானிக் விசிபிலிட்டி கண்டிப்பாக பில்ட் ஆகும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆறாவது, சேல்ஸ் டீமுக்கு நல்ல ஒரு குவாலிஃபைடு என்கொயரிஸ் வருங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ தியரி கிடையாது, முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் க்ரோத் ப்ளூ பிரிண்ட். வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, 2026ல் பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னா இந்த முக்கியமான 7 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி தான், பட் இருந்தாலும் இதை நான் மறுபடியும் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணாதீர்கள். 2026ல் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ, இல்லை ஏஐ டூல்ஸோ, வெப்சைட்டோ இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் கிளாரிட்டி. நம்ம தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, என் சர்வீஸ் எல்லாத்துக்கும் தேவைங்க, எல்லாருமே என்னோட கஸ்டமருங்க. இதுதான் பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் மிஸ்டேக்குங்க. எல்லாரையும் டார்கெட் பண்ணுற பிஸ்னஸ் யாருடைய மைண்ட்லையும் ஸ்ட்ராங்காக பொசிஷன் ஆகாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு ஃபுட்வேர் பிஸ்னஸ் அப்படின்னா, நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் விற்கிறோம், இது ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதை பிஸ்னஸாக சொன்னால் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹீல் பெயின், நீ பெயின், டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் உள்ள ஒர்க்கிங் விமனுக்கு சயின்டிஃபிக் ஃபுட் அனாலிசிஸ் மூலம் கஸ்டம் ஆர்த்தோபெடிக் சாண்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இங்கே கஸ்டமர் கிளியராக இருக்குது, ப்ராப்ளம் கிளியராக இருக்குது, சொல்யூஷனும் கிளியராக இருக்குது. ஸோ 2026ல் ஏஐ அதிக கான்டென்ட் கிரியேட் பண்ணும், எல்லாரும் போஸ்ட் போடுவாங்க, எல்லாரும் வீடியோ போடுவாங்க. அந்த நாய்ஸில் உங்கள் மெசேஜ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேசணும். ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பிஸ்னஸ் யாருக்காக, அந்த ஸ்பெசிஃபிக்கலி யாருக்கு அப்படின்னா, ஹவுஸ் ஓனர்ஸா, ஒர்க்கிங் விமனா, ஜிம் ஓனர்ஸா, டீச்சர்ஸா, பேரண்ட்ஸா, ரீட்டைலர்ஸா, டாக்டர்ஸா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, வெட்டிங் பையர்ஸா, இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். கஸ்டமர் கிளியர் ஆனால் தான் உங்களோட கான்டென்ட், உங்களோட ஆட், உங்களோட ஆஃபர், உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ், இல்லை உங்களோட யூடியூப் டைட்டில் எல்லாமே கிளியர் ஆகும். இது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் யார் கிளியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் நம்ம அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜிக்கே நம்ம போக முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்களோட பெயின். நடுவில் என்னோட வார்த்தைகள் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. நானும் ஒரு மனுஷன்தான், கொஞ்சம் தவறுகள் வரலாம். இது எல்லாத்துக்குமே நடக்கும். பட் அது முக்கியம் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராட்டஜி 1 பார்த்துட்டோம். ஸ்ட்ராட்டஜி 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்து நம்ம ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் மாறணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2026ல் மறுபடியும் வெளில போகிற பிஸ்னஸ் ப்ராடக்ட் பற்றி மட்டும் பேசக்கூடாதுங்க, கஸ்டமரோட ப்ராப்ளத்தை பற்றியும் பேசணும். என் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டி, எங்களோட ரேட் ரீசனபிள், எங்களோட சர்வீஸ் சூப்பர், நாங்கள் 25 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம். இதெல்லாம் நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் கஸ்டமர் மனசில் என்ன கேள்வி வரும், என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா?
ஆர்ஓ வாட்டர் பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன், ஆர்ஓ ப்ளஸ் யூவி ப்ளஸ் யூஎஃப். பட் கஸ்டமருக்கு டெக்னிக்கலாக என்ன தோணும் அப்படின்னா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கிளியராக தெரியணும் தண்ணீரில் ஒரு இன்விசிபிள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சேஃப் வாட்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். இங்கே தான் வந்து கஸ்டமர் ஸ்டாப் ஆகி நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே தான் நம்ம ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராடக்ட் மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 HP ஏசி மோட்டார் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் மெசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கமர்ஷியல் ஜிம்மில் ஹோம் யூஸ் ட்ரெட்மில் போட்டீங்க அப்படின்னா 6 மாதத்தில் பிரேக் டவுன், மெம்பர் கம்ப்ளைண்ட் அண்ட் சர்வீஸ் ஹெட்டேக் வந்துருங்க. இதுதான் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்டல் கிளியராக கொடுக்கணும். ஒரு ஜுவல்லரி ஷோரூம் அப்படின்னா நியூ கோல்டு கலெக்ஷன்ஸ் அவைலபிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெட்டிங் ஜுவல்லரி பர்ச்சேஸில் டிசைன், பட்ஜெட், கோல்டு ரேட், அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்டு பையிங் கைடன்ஸை பாருங்க, அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்தை பேசுனீங்க, கஸ்டமர் கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேசினா கஸ்டமர் கம்பேர் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் பேசினா கஸ்டமர் லிசன் பண்ணுவாங்க, சொல்யூஷன் கொடுத்தா கஸ்டமர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு தெரியும், ப்ராப்ளம் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, கஸ்டமரும் தெரியும், ப்ராப்ளமும் தெரியும். அதான் ஸ்ட்ராட்டஜி 1 and 2. பட் 2026 இதை எப்படி ஸ்கேல் பண்ணுவது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3. ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து கண்டென்ட் எழுத மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கஸ்டமர் ரிசர்ச்சுக்கும் யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரும்பாலான பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ரைட் கேப்ஷன், ரைட் ஆட் காப்பி, இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் 2026 பொறுத்தவரையில் ஏஐ கண்டென்ட் ரைட்டிங் டூலாக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் மாறிக்கணும். அது ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ChatGPTக்கு போய் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட், ஒரு உதாரணத்துக்கு ஆக்ட் ஆஸ் அ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட பிஸ்னஸ் வந்து இதுதான், என்னோட டார்கெட் கஸ்டமர் இதுதான். ஸோ அவங்களோட 20 ப்ராப்ளம், அவங்களோட 20 பயம், அவங்களோட 20 எதிர்பார்ப்பு, எதை சொன்னால் அவங்க வாங்குவாங்க, அவங்க வாங்காத எது வந்து தடுக்குது அவங்கள, கான்டென்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிலாம் போய் கேட்டிங்கன்னா அப்படி ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லி கொடுத்துரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சோலார் பிஸ்னஸ் அப்படின்னா ஏஐ என்ன சொல்லும், ஹை எலக்ட்ரிசிட்டி பில் ஃபியர், ராங் சோலார் கெப்பாசிட்டி கன்ஃபியூஷன், இல்லைனா சப்சிடி டவுட், இன்ஸ்டலேஷன் குவாலிட்டி ஃபியர், மெயின்டெனன்ஸ் டவுட், ஆர்ஓஐ கால்குலேஷன் கன்ஃபியூஷன், இந்த மாதிரி பல ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டைட்டில்ஸ் ரெடி பண்ணிடுவோம், வாட்ஸ்அப் மெசேஜஸ் ரெடி பண்ணி கொடுக்கும், ஆடோட ஆங்கிள்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும், லீட் மேக்னெட் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கும், சேல்ஸ் அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற ஒரு டிப்ஸ் கொடுக்கும். ஸோ இது அத்தனையுமே நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கஸ்டமர் மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏஐ ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் ட்ரூத் எல்லாம் கிடையாது. இட் வில் கிவ் யூ சஜஷன்ஸ். அதிலிருந்து நம்ம எடுத்து நாம தான் டிசைட் பண்ணணும். அதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. பட் வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இண்டஸ்ட்ரி நாலேஜ், உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை மாற்றிக்கணும். ஸோ நம்ம பெஸ்ட்டாக ஏஐ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். ஸோ அது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் கால்ஸு, சேல்ஸ் டீம் ஃபீட்பேக்கு, உங்களோட கூகுள் ரிவ்யூஸு, உங்களோட வாட்ஸ்அப் என்கொயரிஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கிங்க. அதுதான் 2027 கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஐயோட ஸ்பீடை யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளோட ஹியூமனோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் கம்பைன் பண்ணிட்டீங்க, ரொம்ப 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 ஈஸியாக ஜெயிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரஸ்ட் பில்டு பண்ண என்ன பண்ணலாம், அதுதான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4. எஸ், ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டை வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் பில்டிங்க்கு வந்து நாம் யூஸ் பண்ணணுங்க. அதாவது என்ன அப்படின்னா சும்மா ஃபெஸ்டிவல் போஸ்டர், குட் மார்னிங் போஸ்டர், ப்ராடக்ட் ஃபோட்டோ, இல்லை ஆஃபர் போஸ்டர், டிஸ்கவுண்ட் போஸ்டர், இல்லைன்னா கான்டாக்டஸ் போஸ்டர், இதெல்லாம் வந்து கான்டென்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து வெறும் நோட்டீஸ் போர்டு மாதிரி. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்டென்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படித்தான் இருக்கணும் கான்டென்ட். கஸ்டமரோட டவுட்டை கிளியர் பண்ணணும், கஸ்டமருக்கு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமர்கிட்ட நம்ம வி கேன் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள், மறுபடியும் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படின்னு போடுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு போங்க, எனக்கு அது தேவையா? இல்லையே.
டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ் செய்யும் 5 தவறுகள். போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் டெய்லி டைம் டேபிள் எப்படி போடணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் டிப்ஸு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு பேர் தான் கான்டென்ட். ஒரு ஜுவல்லரி ஷோரூம்னா நியூ கலெக்ஷன்ஸ் அவைலபிள், வெட்டிங் ஜுவல்லரி பட்ஜெட் பிளானிங் எப்படி செய்வது, 916 ஹால்மார்க் செக் பண்ணுவது எப்படி, பிரைடுக்கு மஸ்ட் ஹாவ் 5 ஜுவல்லரி கேட்டகரிஸ். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை போடணும். ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ்னா ட்ரெட்மில் அவைலபிள். ஜிம் ஓனர் ஹோம் யூஸ் ட்ரெட்மில் வாங்கக்கூடாத 3 ரீசன்ஸ். கமர்ஷியல் ஜிம் செட்டப் பட்ஜெட் பிரேக் டவுன், ஸ்கூல் ஜிம்முக்கு எசென்ஷியலான எக்யூப்மெண்ட் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும் கண்டென்ட் மூலியமா. ஸோ கஸ்டமர் இமீடியட் பர்ச்சேஸ் பண்ணலினாலும் அவங்க மைண்டில் உங்கள் பிராண்ட் ஸ்டோர் ஆகும். ஸோ 2026 கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஜுகேட், பில்ட் ட்ரஸ்ட், ஜென்ரேட் என்கொயரி, ஃபாலோ அப் அண்ட் கன்வெர்ட். கான்டென்ட்டை பார்த்த உடனே சேல்ஸ் வரலைன்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. கான்டென்ட் என்பது ஒரு சீடு தான், ஒரு விதை. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற 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 தான் வளரும். அப்போ தான் அது ஒரு செடியாக மலரும். அதுதான் ட்ரஸ்ட். செடி தான் ட்ரஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கான்டென்ட் அப்படிங்கிறது ஒரு விதை, பிளான்ட் ஒரு செடிங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு, லீடு அப்படிங்கிறது அது கொடுக்கக்கூடிய பழங்கள், ஃப்ரூட்ஸ், அதுதான் லீடு. ஸோ இப்போ காய்பென்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பட் எந்த ஃபார்மேட்டில் 2026 ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5. எஸ், ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஃபார்மேட்? ஷார்ட் வீடியோ ப்ளஸ் லாங் வீடியோ காம்போ பில்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த காலத்தில் நீங்கள் வீடியோ மார்க்கெட்டிங் அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, பல பேர் ரீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, கொஞ்சம் பேர் தான் லாங் வீடியோ போடுறாங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஷார்ட் வீடியோ ப்ளஸ் லாங் வீடியோ காம்போ கம்பல்சரி வேணும். ஷார்ட் வீடியோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அட்டென்ஷன் நல்லா கிராப் பண்ணும், ப்ராப்ளம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும், அதே மாதிரி புது புது ஆடியன்ஸை ரீச் பண்ணும், அவ்வளோதான் பண்ணும். ஆனால் இதே லாங் ஃபார்மேட் வீடியோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும், தென் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம வீடியோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட 5வது ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு கஸ்டமருக்கு எஜுகேஷன் பண்ணணும். அப்போ தான் ஹை குவாலிட்டி லீட்ஸ் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஷார்ட் வீடியோ டைட்டில்ஸ் எப்படி இருக்கலாம்? ஆட்ஸ் போட்டும் லீட்ஸ் வரலையா? நான் என்னோட ஆட்ஸ் அப்படி தான் வரும். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மிஸ்டேக்ஸை செக் பண்ணுங்க. இதே லாங் வீடியோ டைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் எக்ஸாம்பிள். 2026 உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னம்னா இந்த 7 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகளை யூஸ் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் வீடியோ கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணும், லாங் வீடியோ கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு வீக்லி வீடியோ சிஸ்டம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபனல் மாதிரி போட்டு வைக்கலாம். திங்கக்கிழமை அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட், புதன்கிழமை அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பேஸ்ட், இல்லைன்னா ஒரு ஃப்ரைடே அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு கஸ்டமரோட எஜுகேஷன், அந்த மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு லாங் ஃபார்மேட்டில் ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. இதை மட்டும் நீங்கள் 90 நாள் கன்சிஸ்டண்ட்டாக அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட எக்ஸ்பர்ட்டாக பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்டும் பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் பேசும்போது கஸ்டமர் கிளியராக சொல்லுவாங்க, இவரை நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாக சொல்லுவார். இதுதாங்க வீடியோ லெட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடியோ போட்டாலே போதுமா? கஸ்டமர் உங்களை சர்ச் பண்ணும்போது காணப்படணும் இல்லையா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6, எஸ், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ப்ளஸ் சர்ச் விசிபிலிட்டியை நாம் ஸ்ட்ராங் பண்ணணும். லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு 2026 மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சர்ச் விசிபிலிட்டி. ஒரு கஸ்டமர் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க? பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் ஃபுட்வேர் நியர் மீ, ஜிம் எக்யூப்மெண்ட் டீலர்ஸ் இன் மதுரை, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் நியர் மீ, வெட்டிங் ஜுவல்லரி ஷோரூம் இன் மதுரை, ஆர்ஓ சர்வீஸ் நியர் மீ, சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் நியர் மீ. ஸோ இந்த மொமெண்ட்ல தான் நீங்கள் விசிபிள் ஆகலை அப்படின்னா கஸ்டமர் காம்படிட்டர் கிட்ட போயிடுவாங்க. ஸோ அதனால் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ அதோட செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கணும், கிளியரான சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஃபோட்டோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட ரிவ்யூஸ் வந்து நம்ம ரெகுலராக வாங்கணும், வாங்கினா மட்டும் பத்தாது, அந்த ரிவ்யூஸ்க்கு நம்ம ரிப்ளைஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் லிஸ்டிங் நம்ம பண்ணணும், வாட்ஸ்அப் அண்ட் கால் பட்டன் நம்ம கொடுக்கணும், லொக்கேஷன் அக்யூரஸியாக இருக்கணும், வீக்லி அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, FAQன்னு சொல்லுவாங்க, அந்த செக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ கண்டென்ட்டில் பேசுகிற ட்ரஸ்ட் கூகுள் ப்ரொஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ கஸ்டமர் உங்கள் வீடியோ பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், கூகுளில் உங்கள் ரிவ்யூஸ் பார்த்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் பேசினா பிறகு ஷாப்பும் விசிட்டில் தாராளமாக பண்ணுவாங்க. இதுதான் கஸ்டமரோட ஜேர்னி. ஸோ 2024 மார்க்கெட்டிங் என்பது சிங்கிள் பிளாட்ஃபார்ம் கேம் இல்லைங்க, இது கனெக்டட் ஜேர்னி. ஸோ யூடியூப்பில் ட்ரஸ்டபிள் பண்ணணும், கூகுளில் ப்ரூஃபை காட்டணும், வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் பண்ணணும், ஷாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஃபாலோ அப்பில் கன்வர்ஷன் ஆவாங்க. ஸோ கஸ்டமர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் இருக்கணும். கஸ்டமர் என்ன சர்ச் பண்ணுறாரோ அதற்கான ஆன்சர் நீங்களாக இருக்கணும். ஸோ சர்ச் விசிபிலிட்டி ரெடி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கொயரி வர ஆரம்பிச்சிருச்சு, பட் கன்வர்ஷன் எங்கே நடக்குது? கண்டிப்பாக அது ஃபாலோ அப்பில் தான். வாங்க ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7 நம்ம பேசுவோம். எஸ், இப்போ நம்ம கடைசி ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு சேல்ஸ் நடக்கும். எஸ், ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபாலோ அப் சிஸ்டம் இல்லாமல் லீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ நம்ம ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ லீட்ஸ் வராதது ஒரு ப்ராப்ளம் இல்லை, லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகாதது தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்கொயரி பண்ணுவாங்க, சேல்ஸ் பர்சன் வந்து ப்ரைஸ் அனுப்புவாங்க, கஸ்டமர் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பே இருக்காது. அப்புறமா ஓனர் வந்து கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, அந்த லீடு நான் கொடுத்தேனே, லீட்ஸ் குவாலிட்டி இல்லையா? ஆக்சுவலாக லீட்ஸில் வந்து குவாலிட்டி ப்ராப்ளம் கிடையாதுங்க, ஃபாலோ அப் சிஸ்டம் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ 2026 பிஸ்னஸுக்கு வாட்ஸ்அப் ஃபாலோ அப் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஒரு சிம்பிளான ஒரு ஃபாலோ அப் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல போனோம்னா, டே 1 என்ன பண்ணலாம்? தேங்க்யூ சார், நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒரு இது விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஸோ இதுதாங்க ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அனுப்பலாம். 2வது நாள் என்ன பண்ணலாம்? அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு எஜுகேட் பண்ணலாம். அப்புறம் 3வது நாள் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு கேஸ் ஸ்டடியோ இல்லை ஒரு ப்ரூஃபையோ கொடுக்கலாம். 4வது உங்களுக்கு இந்த மாதிரி 4-5 கேள்விகள் மனசில் இருந்தது அப்படின்னா இதுதாங்க ஆன்சரு. ஸோ அது பேர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிம்பாங்க. அப்புறம் டே 5 வந்து சார் வேணும்னா ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் கூட எடுக்கலாம், நான் வேணா விசிட் பண்ணிட்டோங்களா, வந்து டெமோ கொடுக்கட்டுங்களா. ஸோ அவ்வளோதான். டே 7 இட்ஸ் அ சாஃப்ட் ரிமைண்டர். இப்படி கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தோடு சொல்ல போனோம்னா, ஒரு சோலார் பிஸ்னஸை நான் மறுபடியும் எடுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் என்கொயரிங், ஹியர் இஸ் அ சிம்பிள் செக்லிஸ்ட் டு ரெடியூஸ் யுவர் EB பில். 2வது நாள் ராங் சோலார் கெப்பாசிட்டி சூஸ் பண்ணினீங்கன்னா சேவிங்ஸ் கம்மி ஆகும். ஓகே, அதே மாதிரி டே 3 என்ன பண்ணலாம்? ஒன் ஹவுஸ் ஓனர் ரெடியூஸ்ட் பில் ஃப்ரம் 5,000 to 1,500. டே 4 என்ன பண்ணலாம்? காமன் டவுட்ஸ், சப்சிடி, மெயின்டெனன்ஸ், ROI பற்றிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் எனி திங். டே 5 வந்து ஃப்ரீயாக வேணால் உங்களுக்கு சைட் எவாலுவேஷன் கூட நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரணுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பேமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான ஃபாலோ அப் மட்டும் பண்ணி, இதுக்கு பேர் தான் வேல்யூ பேஸ்டு ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் சேஸ் கஸ்டமர்ஸ். அவங்க கஸ்டமர்ஸ் பின்னாடி போக மாட்டாங்க, கஸ்டமர்ஸ் அவங்க பின்னாடி வருவாங்க. அதுதான் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பிஸ்னஸ் மேனோட முக்கியமான ஃபாலோ அப் எத்திக். ஸோ ஃபாலோ அப் இல்லாத பிஸ்னஸ் பக்கெட்டில் ஹோல் வச்சுக்கிட்டு வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி லீட்ஸ் வாங்குறீங்க, பட் கன்வர்ஷன் ஃபுல்லாக லீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி லீடு வாங்குறீங்க, அந்த லீடை ஃபாலோ அப் இல்லாமல் தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 7 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் 2026 மார்க்கெட்டிங் மெஷின். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு ரீகேப். ஸ்டெப் 1 வந்து ஸ்பெசிஃபிக் கஸ்டமர், யாருக்காக உங்கள் பிஸ்னஸ். ஸ்டெப் நம்பர் 2 ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், அவங்களோட பெயின் என்ன. ஸ்டெப் நம்பர் 3 AI ரிசர்ச், கஸ்டமர் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்சைட்ஸ் வேணும். ஸ்டெப் நம்பர் 4 ட்ரஸ்டான கான்டென்ட், அவர்களுக்கு எஜுகேட் பண்ணக்கூடிய கான்டென்ட். ஸ்டெப் நம்பர் 5 வீடியோ சிஸ்டம், ஷார்ட் வீடியோ அட்டென்ஷன், லாங் வீடியோ ட்ரஸ்ட். ஸ்டெப் நம்பர் 6 சர்ச் விசிபிலிட்டி, கூகுளில் கஸ்டமர் உங்களை சர்ச் பண்ணினாங்கன்னா
நீங்கள் விசிபிளாக இருக்கணும். அதாவது உங்களை சர்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பட் உங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ்டு சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் பிராண்ட் முன்னாடி இருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 7, வாட்ஸ்அப் ஃபாலோ. என்கொயரியை சேல்ஸ் கன்வர்ஷனாக மாற்றியே ஆகணும். இதுதான் 2026 தமிழ் MSMEயோட மார்க்கெட்டிங் கோச்சின். இது பெய்ட் ஆட்ஸ் இல்லாமல்லாம் ஒர்க் ஆகுமா, இல்லை கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஆர்கானிக் லீட்ஸ் வரும் அப்படின்னா, எஸ், கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் ஆர்கானிக் லீட்ஸ் வரும். பெய்ட் ஆட்ஸ் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக போடலாம். ஆனால் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கானிக்காக உங்கள் பிராண்டை நல்லா ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஆடு போட்டிங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டோம். ஒரு ரியல் டைமில் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போங்க. முதல் எக்ஸாம்பிள் வந்து RO வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர் யாருன்னா ஹவுஸ் ஓனர் வித் கிட்ஸ். ப்ராப்ளம் என்ன? சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபியர். கான்டென்ட் என்ன? கிளியர் வாட்டர், சேஃப் வாட்டர் இல்லை. கூகுள் என்ன பண்ணலாம்? RO சர்வீஸ் நியர் மீ அப்படிங்கிற கீவேர்ட். ஃபாலோ அப் என்ன பண்ணலாம்? வாட்டர் டெஸ்ட் செக்லிஸ்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் 2 ஜுவல்லரி ஷோரூம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் யாரு? வெட்டிங் ஃபேமிலிஸ். ப்ராப்ளம் என்ன? பட்ஜெட் ப்ளஸ் டிசைன் கன்ஃபியூஷன். கான்டென்ட் என்ன? வெட்டிங் ஜுவல்லரி பிளானிங் கைடு. கூகுளில் எப்படி நாம கொடுக்கணும்? ஜுவல்லரி ஷோரூம் இன் மதுரை. ஃபாலோ அப் என்ன பண்ணணும்? கலெக்ஷன் ப்ரிவ்யூ ப்ளஸ் அப்பாயின்மெண்ட். எக்ஸாம்பிள் 3 ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் டீலர் அப்படின்னம்னா ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர் யாருங்க? நியூ ஜிம் ஓனர்ஸ். ப்ராப்ளம் என்ன? ராங் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன். கான்டென்ட் என்னவா கொடுக்கலாம்? ஜிம் செட்டப் அண்டர் பட்ஜெட் கைடு. கூகுளில் எப்படி கொடுக்கலாம்? ஜிம் எக்யூப்மெண்ட் டீலர்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபாலோ அப் எப்படி பண்ணணும்? ஃப்ரீ லே அவுட் கன்சல்டேஷன். இதே வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் யாருங்க? கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ். ப்ராப்ளம் என்ன? ஸ்டடி பிளான் கன்ஃபியூஷன். கான்டென்ட் என்ன கொடுக்கலாம்? TNPSC 90 டே ப்ரிப்பரேஷன் பிளான். கூகுள் எப்படி கொடுக்கலாம்? TNPSC கோச்சிங் சென்டர் நியர் மீ. ஃபாலோ அப் என்ன பண்ணலாம்? ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ். இதே ஒரு கஸ்டமர் ஃபுட்வேர் பிராண்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஒர்க்கிங் விமன் வித் ஹீல் பெயின். ப்ராப்ளம் என்ன? பெயின் வைல் ஸ்டாண்டிங் ஆர் வாக்கிங். கான்டென்ட் என்ன மாதிரி கொடுக்கலாம்? ஹீல் பெயின் செல்ஃப் செக் கைடு. கூகுள் என்ன போய் கொடுக்கலாம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் சாண்டல்ஸ் நியர் மீ. ஃபாலோ அப் எப்படி பண்ணலாம்? ஃப்ரீ ஃபுட் அனாலிசிஸ் புக்கிங். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டிங். ஸோ ஜென்ரிக் பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஜென்ரிக் லீட்ஸ், ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஈக்குவல் டு குவாலிஃபைடு லீட்ஸ். ஸோ தமிழ் MSMEs கிட்ட இருக்கிற பெரிய கேப் இதுதாங்க. ஸோ அந்த வேல்யூ மார்க்கெட்டுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ மார்க்கெட்டிங் என்பது போஸ்டர் போடுவது இல்லை. மார்க்கெட்டிங் என்பது கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவது, ரைட் ஆன மெசேஜை கரெக்டான டைமில் சொல்லுவது, ரைட் பிளாட்ஃபார்மில் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவது, ரைட் டைமில் ஃபாலோ பண்ணுவது. உங்கள் பிஸ்னஸ் ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் உங்களோட மார்க்கெட்டிங் அப்ரோச்சும் ஸ்மாலாக இருக்கக்கூடாது. அது பெரிய அப்ரோச்சாக இருக்கணும். ஸோ பிக் பிராண்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல கிளியர் பிராண்டாக இருக்கணும். கிளியர் பிராண்ட் ஆகணும்னா ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க, எல்லாத்துக்கும் விடை கொடுக்கப்படும். ஓகே, ஸோ இதுதான் 2026 மார்க்கெட்டிங் ரெடி. எது வேணாலும் நீங்கள் போடலாம் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. வாரந்தோறும் ஃப்ரீ வீக்லி வெபினார்ஸ் வர செவ்வாய்க்கிழமை கூட நம்ம என்னன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து மாஸ்டரி பார்க்க போகிறோம். ChatGPTயில் எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுங்கள் கம்யூனிட்டியில். உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் மெயிலில் வந்துடும். ஸோ தட் யூ கேன் ஜாயின். காலையில் 6 to 7 தான். ஸோ ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். மீண்டும் உங்கள் லோகேஷ் மனோகரன்.